ஒரு ஊரில் விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் கழுதையொன்றை வளர்த்து வந்தார். அந்த கழுதை விவசாயியின் பேச்சினை கேட்பதே இல்லை. அவர் கழுதையின் நல்லதிற்கு என்று சொன்னாலும் அது அவர் சொல்வதை மதிக்காமல் இருந்தது. ஒரு நாள் விவசாயி தன் வேலை விடயமாக மலை உச்சிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் தன்னுடன் கழுதையை அழைத்து கொண்டு சென்றார். மேலே மலை உச்சிக்கு சென்ற பிறகு கழுதை விவசாயியிடம் சொன்னது, நான் இங்கு ஏறி வர இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் கீழே செல்வது மிகவும் எளிதாகத்தான் இருக்கும் என்று சொன்னது. அவர்கள் இருவரும் தங்கள் வேலையை முடித்துவிட்டு கீழே திரும்பிச் செல்லும்போது அவர்கள் பாதை மிகவும் பள்ளமாக இருந்தது. அப்போது இங்கிருந்து செல்லாமல் வேறு ஏதாவது வழியாக செல்லலாம் என்று அந்த விவசாயி சொன்னார். ஆனால் கழுதையோ அவர் பேச்சை கேட்காமல், இந்த பாதை பார்க்கத்தான் பள்ளமாக இருக்கிறது, ஆனால் இந்த வழியாக செல்ல எளிதாகத்தான் இருக்கும் என்றது. விவசாயி சொன்னார், இல்லை, நான் இந்த வழியாக வரப்போவதில்லை, கீழே தடுமாறி விழுந்து விடுவோம், நாம் வேறு வழியாக செல்லலாம் என்றார். கழுதை அவர் பேச்சை கேட்காமல், இங்கு பச்சை பசேலாக இருக்கிறது, நான் இங்கிருந்து கீழே குதிக்கப் போகிறேன் என்றது. விவசாயி சொன்னார், நான் வேறு வழியாக செல்கிறேன், நீ உன் விருப்பப்படி செய் என்று வேறு வழியாக சென்று விட்டார் விவசாயி. அந்த கழுதை மேலே இருந்து கீழே குதித்தது. நல்ல வேளையாக கீழே ஒரு வைக்கோல் கூட்டம் இருந்ததால் அதன் மேல் விழுந்தது கழுதை. இருந்தாலும் கழுதைக்கு பல காயங்கள் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் கழுதை புரிந்து கொண்டது, முதலாளி எது செய்தாலும் அது என் நல்லதுக்காகத்தான் இருக்கும், நான் தான் ஒருபோதும் அவர் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டேன் என்பதை உணர்ந்து கொண்டது கழுதை.